ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு 7 விதமான குழம்பு ரெசிபிஸ் பார்க்கலாங்க. வாரத்தில் 7 நாளும் என்ன சமைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பம் இல்லாமல் வெரைட்டியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு 7 விதமான அருமையான குழம்பு ரெசிபிஸ். இது தமிழ் பாரம்பரிய சமையலில் முக்கியமான குழம்பு வகைகள். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக புரிஞ்சு சமைக்கிற மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் தான் இங்கே தொகுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 7 குழம்பு வகைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே சமையல் புரிஞ்சிருங்க. அப்புறம் விதவிதமாக டேஸ்டியாக ஜம்முன்னு சமைச்சிடலாங்க. இங்கே ஃபர்ஸ்டாக பார்க்குற குழம்பு நல்ல சுவையான சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியான ரெசிபியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டோட சாம்பாரை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, பொங்கல்னு டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இங்கே உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் செய்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பை அளந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி கழுவிடுவோம். துவரம்பருப்பு நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைப்போம். நான் எந்த கப்பால் பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டேனோ அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 3 பல் பூண்டு. ஒரு சிலர் சாம்பாருக்கு பூண்டு சேர்க்க மாட்டாங்க, சேர்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடியில் என்னதான் அந்த பெருங்காயம்லாம் சேர்த்துருந்தாலும் இப்படி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கிட்டா சாம்பாரோட வாசனையும் டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுருவோம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா குக்கரில் விசில் வரும்போது அந்த பெருசாக லீக்கேஜஸ் இருக்காது. அப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக அந்த பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இங்கே 4 விசில் வந்து இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக பருப்பு தக்காளி எல்லாம் வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுருவோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், ஓரளவுக்கு மசிச்சு விடுங்க. இப்போ இங்கே பருப்பு ரெடிங்க. இப்போ நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். இப்போ இங்கே சாம்பாருக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். இங்கே 4 முருங்கைக்காயை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது புளியோட அளவு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். அழுத்தி பிடிச்சி ஒரு மீடியம் நெல்லிக்காய் சைஸ் புளி இதனால ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. புளியோட அளவு இந்த அளவுக்கு போதும். அப்போ தான் நம்ம டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் இங்கே சேர்த்துருக்கிறது கடலெண்ணெய். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். கடலெண்ணெய் தேங்காய்ல சாம்பாரை தாளித்தா நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக சேர்த்துருவோம். அது சாம்பாருக்கு நல்ல ஒரு ஹைலைட்டான டேஸ்ட் கொடுக்கும். நல்லாயிருக்கும் அந்த சின்ன வெங்காயம் சாம்பாரில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துருவோம். இங்கே 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் அந்த முருங்கைக்காயை வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம். நான் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, வரமிளகாத்தூள். இந்த சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்காயோட சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். வதக்கிட்டு இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் ஒரு 60-70% வெந்து வரட்டும். பாருங்க, முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்குவோம்.
கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். புளிக்கரைசல் சேர்த்து விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு இன்னொரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துருவோம். அதாவது தக்காளி, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை அதை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து சாம்பாரை கொதிக்க விடும் போது சாம்பார் கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டாதான் அந்த சாம்பாரோட பக்குவம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா சலசலன்னு போயிடும். கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டா சாம்பார் கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு இன்னொரு 6-7 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதாவது அந்த பருப்பு, முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். 6-7 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனையோட ஆல்மோஸ்ட் சாம்பார் ரெடி. பருப்போட முருங்கைக்காய் சேர்ந்தாவே வாசனை தூக்கலாக இருக்குங்க. முருங்கைக்காய் சாம்பார் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இப்போ ஃபைனலாக சாம்பாருக்கு நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்துருவாங்க. அது சாம்பாரோட வாசனையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக தூக்கலாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த தாளிப்பை சேர்த்துக்கங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு விட்டு ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்து கூடவே 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த ஃபைனல் தாளிப்பு, அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிற இந்த தாளிப்பு சாம்பாரோட டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி சாம்பார் வச்சாலும் டேஸ்ட்டே வர மாட்டேங்குதுப்பா, என்னமோ கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாம்பாரை வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வாசனை தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். இங்கே தாளிப்பு சேர்த்து விட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான முருங்கைக்காய் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல்னு டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பேச்சுலர்ஸும் இதை கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்குற குழம்பு நல்ல ஒரு சுவையான பச்சைப்பயிறு குழம்பு. கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு. இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த பருப்பு கடையல் குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஸ்பெஷலாக இருக்குங்க. ஏன்னா இங்கே தாளிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஸ்பைசஸ் சேர்த்து அதை பக்குவமாக தாளித்து கடையுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு ஒரு அருமையான பருப்பு. நிறைய ஃபைபரும் நல்ல ப்ரோட்டீனும் இருக்குது. இது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு முறைனாலும் எடுத்துக்கணும். நல்ல சுட சாதத்தில் நல்ல அந்த பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் தொட்டுக்க நல்ல கொஞ்சம் காரசாரமான பொரியலெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல சுட சாதம், இந்த பச்சைப்பயிறு குழம்பு கூடவே நல்ல ஒரு எக் பெப்பர் ஃப்ரை, அதாவது எக்கில் நல்ல மிளகுத்தூளும் பூண்டெல்லாம் நல்லா அதிகமாக சேர்த்து ஒரு அருமையான ஃப்ரை செஞ்சேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு எந்த பொரியல் வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வாங்க அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க. கிரீன் கிராம் தால். இது கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் இருக்கும். இதில் நம்ம குழம்பு செய்யும்போது ஒரு 4 to 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த பச்சைப்பயிரை நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு, நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் கழுவி குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு சிலர் ஊற வச்சு வேக வைப்பாங்க, அப்படியும் பண்ணலாங்க. பட் நம்ம ஊரெல்லாம் வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா இப்படி வறுத்துட்டு வேக வச்சாலும் நல்லா சூப்பராக வெந்துருங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைலு. இப்படி நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கிறது. ஸோ நல்ல ஒரு கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மேலே நல்லா வறுத்து விடுங்க. அதாவது கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுறணும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, நல்ல வாசனையும் வருது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்தாச்சு.
இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. நான் இங்கே ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ ஒரு 5 பல் பூண்டு, இந்த பூண்டு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. கூடவே 2 பச்சை மிளகாய். நான் இங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், காரமான பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கிறேன். நம்ம இது போக வரமிளகாவும் பொடிச்சு சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் நான் இப்போ இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கிறேன். பட் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாவை உடச்சி போட்டு விட்டுறலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ குக்கரை நல்ல லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ தாளிப்புக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி ஒன்று செய்ய போகிறோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 3 வரமிளகாய். ஏற்கனவே நம்ம பருப்பு கூட 2 பச்சை மிளகாய் போட்டு வேகறதுக்கு விட்டுருக்குறோம். அது போக 3 வரமிளகாய் இங்கே எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பருப்புக்கு இந்த அளவுக்கு காரம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அது உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மல்லி, சீரகம், மிளகாய் இதெல்லாம் பருப்பருன்னு பொடிச்சுக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதாவதுங்க இங்கே கொங்கு ஸ்டைல் சமையலில் பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்காம மல்லி சீரகம் சேர்த்து தாளிப்பாங்க. ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நிறையா ரெசிபீஸில் நானும் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கும் இப்படி மல்லி சீரகம் மிளகாவை இப்படி நல்லா பருப்பருன்னு பொடிச்சுக்கிட்டு நம்ம தாளித்தா வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கமகமன்னு வாசனையோட மல்லி சீரகம் மிளகாய் நல்லா பொடிச்சாச்சு. இப்போ இங்கே குக்கரில் நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்ல குழைவாக வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கோகோனட் ஆயில். இந்த பச்சைப்பயிறு பர்டிகுலர்லி தேங்காய் விட்டு தாளித்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தேங்காய் அந்த இடித்த மல்லி சீரகம் மிளகாவை போட்டு வறுக்கும் போதே வாசனை தூக்கலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம், தேங்காய் ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தேங்காய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ அது சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கடைய போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ கூடவே நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த சீரகம் மல்லி மிளகாவை சேர்த்து விட்டுறலாம். நல்லா வறுத்து விட்டுருவோம். தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு அந்த மசாலா பொடி வறுபடும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதுதான் இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பருப்பு வேக வச்ச குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பருப்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த தாளிப்பை அந்த பருப்பில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றி விட்டுறலாங்க. அந்த மசாலா அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா எடுத்து விட்டு அந்த பச்சைப்பயிரோடு சேர்த்து விட்டுறலாம். நல்லா இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுருங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கடைஞ்சி விடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சம் கடைஞ்சி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நம்ம மத்து வச்சு கடையிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியை வடித்து விட்டுட்டு கடையுங்க. அப்போ நல்லா கடைப்படும். நீங்கள் எலக்ட்ரிக் மேஷரில் கடையிறதா இருந்தால் தண்ணி வடிக்க வேண்டாம், அப்படியே கடைஞ்சி விட்டுருங்க.
இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை வடித்து வச்சுட்டேன். இது வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, மறுபடியும் கடைஞ்சிட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து இதில் மறுபடியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறலாங்க. நான் இங்கே உடன் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி கடைஞ்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாம் கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணியும் உள்ளே சேர்த்துடலாம். வா, பர்ஃபெக்டான பச்சைப்பயிறு குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரி நல்லா அந்த சீரகம், மல்லி, மிளகாய் எல்லாம் பொடிச்சு நல்லா தேங்காய் விட்டு தாளித்து பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த நல்ல பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சுவையான கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மோர் குழம்பு. ஒரு அருமையான குழம்பு, சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிற ரெசிபி நல்ல பூசணிக்காய் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான மோர் குழம்பு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இங்கே பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரையும் அப்பளமும். மோர் குழம்புக்கு எல்லா விதமான பொரியலும் நல்லா சூட் ஆகும். பட் காரசாரமான வறுவல் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா தயிர். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். அதிகம் புளிக்காத தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் ஒத்து வராது. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சிடலாம். மோராக கடைஞ்சிக்கணும். மத்து வச்சு கடைஞ்சிடலாம். இப்படி மத்து வச்சு கடையலாம், விஸ்கு வச்சு கடைஞ்சி விடலாம், ஹேண்ட் பிளெண்டர் போடலாம், மிக்சிலையும் போடலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். பட் எனக்கு இப்படி மத்தில் கடையிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கடைஞ்சி விடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கடைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கடைஞ்சிடலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கடைஞ்சி கொடுத்தா மோர் நல்லா இருக்குங்க. நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கடைஞ்சி விட்டுருவோம். பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. மோர் ரெடி. இப்போ அடுத்தது இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்குறேங்க. இதில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து ரொம்ப அதிகம். நல்ல ஒரு அருமையான காய் இது. இது மோர் குழம்புல சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விதை இருக்கிற இந்த பகுதியும் தோலும் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ பூசணிக்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பூசணிக்காவை வேக போட்டுடலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த பூசணிக்காவை சேர்த்து விட்டு கூடவே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது வேக விட்டுடலாங்க. பூசணிக்காய் குயிக்காக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் பூசணிக்காய் வெந்துடும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க, பூசணிக்காய் வெந்துகிட்டு இருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம மோர் குழம்புக்கான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு ஊறின துவரம் பருப்பு தேங்காவோட சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தேங்காய் மசாலா ரெடி. பூசணிக்காவும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அதை செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துடலாங்க. இங்கே பருப்பெல்லாம் அப்படியே பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ இந்த பூசணிக்காவோட சேர்ந்து நல்லா ஒரு கொதித்து வரட்டும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஒரு கொதித்து வரட்டும்.
பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்து விட்டு நல்ல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு 4-5 வரமிளகாய், கூடவே சின்ன வெங்காயம், நல்ல ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறம் மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடியும் சேர்த்து விட்டுருங்க. இந்த பெருங்காயப்பொடியோட வாசனை மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. இப்போ இதை கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துடலாங்க. தாளிப்பு சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கிற மோரை சேர்த்துடலாங்க. மோர் குழம்பை எப்பவும் கொதிக்க விடக்கூடாதுங்க. அதே மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதும் நம்ம மோர் சேர்க்கக்கூடாது. மோர் திரிஞ்சு போயிடும், குழம்பு நல்லா இருக்காது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மோர் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க குழம்பு பர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மோர் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் இங்கே நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த பூசணிக்காய் சேர்த்து இந்த மோர் குழம்பு செஞ்சுருக்குறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வத்த குழம்பு. தமிழ் பாரம்பரிய சமையலில் இதில் ஒரு முக்கியமான ரெசிபிங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல பக்குவமாக திக்காக செஞ்ச புளிக்குழம்பு. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த வத்தலை வறுத்து சேர்த்து நம்ம குழம்பு செய்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லதும் கூட. இன்றைக்கி நான் இங்கே ஷேர் பண்ணுறது மணத்தக்காளிக்காய் வத்தலை சேர்த்து செய்கிற வத்த குழம்பு. சாதத்தோட ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். குழம்புக்கான மசாலாவை வறுத்தரைச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு விட்டுறலாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்குவோம். இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் வறுத்து விடணும். நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் இங்கே கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். இந்த வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக கரிஞ்சிடாமல் வறுத்து விடணும். பாருங்கள், அந்த பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 காரமான வரமிளகாய், கூடவே 4 காஷ்மீரி சில்லி. இந்த காஷ்மீரி சில்லியில் பெருசாக காரம் இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி 4 காஷ்மீரி சில்லி போடுறோம். இது வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகாலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டு பொடிச்சு எடுத்துக்குவோம். அது கூடவே வெட் இன்க்ரீடியன்ட்ஸான வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி சேர்த்து அரைச்சிக்குவோம். ஸோ இருக்கட்டுங்க, மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாங்க. இங்கே அதே கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, 1 ஸ்பூன் எண்ணெய் போல் இருக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விடுவோம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு.
இப்போ ஒரு பெரிய தக்காளியை ரஃப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு குழையணும்னுலாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் தக்காளியும் வதங்கிருச்சு. இங்கே ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொடிச்சாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட அந்த வத்த குழம்புக்கான அந்த ஸ்பைசஸ் பொடி ரெடி. இது கூட வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் சேர்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. அடுத்தது குழம்புக்கு புளிக்கரைசல் தேவைங்க. அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிச்செடுத்து வச்சாச்சு. ஒரு கப்பளவுக்கு இங்கே புளி தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். சூடான நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு கூடவே 2 சிட்டிகை வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அடுத்தது ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு அடுத்ததாக ஒரு 15 பல் பூண்டு இந்த எண்ணெயில் போட்டு விட்டுறலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது பூண்டு நிறையா சேர்க்கறதும் நல்லது தாங்க. நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இந்த நல்லெண்ணெயில் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பொறுமையாக வதக்கி விடுவோம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துருவோம். புளித்தண்ணி கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துருவோம். மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இந்த வத்த குழம்பு பர்டிகுலர்லி கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொதித்து வரவே கொஞ்சம் திக்காயிடும். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவாங்க. நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதித்து வரட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்ல குழம்பு வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த டைமில் நம்ம அந்த வத்தலை வறுத்தெடுத்துக்குவோம். நான் இங்கே எடுத்துருக்கிறது மணத்தக்காளி கீரையில் இருக்கிற அந்த காய வச்ச வத்தல். இது ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில். ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்படி வத்த குழம்பா செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் அந்த மணத்தக்காளி காயை போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு இந்த எண்ணெயோடவே நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேங்க. இந்த வத்த குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தான் சமைக்கணும். அதுதான் நல்லது. அதுவும் இந்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுறது நல்லது தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட. ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த குழம்பு நல்ல பக்குவமாக இருக்கும். இப்போ நல்ல அந்த காஞ்ச மணத்தக்காளி கீரையோட காயை அந்த வத்தலை எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்படி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கணும். இப்போ 7-8 நிமிஷம் கழித்து கொதிச்சிட்ருக்கிற குழம்பை ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த அந்த வத்தலை இதை எண்ணெயோடவே அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இப்போ குழம்போடு சேர்த்து இந்த வறுத்த வத்தல் கொதித்து வரணும். ஒரு 3-4 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு கலந்து விட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது அந்த குழம்போட உப்பு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணும். அந்த மணத்தக்காளி காய்க்கு ஒரு சின்ன கசப்பு இருக்கும், அதுவும் பேலன்ஸ் பண்ணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன்.
பாருங்கள், நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. அவ்வளோதாங்க, அருமையான வத்தல் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் பாரம்பரிய சமையலில் இது ஒரு முக்கியமான ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச குழம்பும் கூட. நல்ல தேன் மாதிரி இருக்குங்க. சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நல்ல பக்குவமாக மசாலாவை வறுத்து அரைச்சி தேவையான அளவு புளித்தண்ணி விட்டு நிறையா நல்லெண்ணெய் விட்டு குழம்பு நல்லா திக்காக தாளிக்கிறோம். அதில் அந்த வத்தலை வறுத்து போடுறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து பர்டிகுலர்லி நல்ல பக்குவமாக தாளித்து எடுத்து வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம இங்கே தேங்காயெல்லாம் சேர்க்காம தான் இந்த குழம்பு செஞ்சுருக்குறோம். ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிடலாம். அதுவும் கரெக்டாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த தொக்கெல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த குழம்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். சுட சுட சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டா. அப்பளமே இதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ். நான் இன்றைக்கி அப்பளமும் முளை விட்ட பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராமை பொரியலை தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய சமையல். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற குழம்பு சுவையான கீரை கடையல், கொங்கு நாட்டு ஸ்டைல் கீரை கடையல். இது பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க. இது நல்லா ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இந்த கீரை கடையல் எப்போ செஞ்சாலும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெசிபி. தேவைப்படுற பொருட்களும் வெறும் 4 பொருட்கள் மட்டும்தாங்க. கீரை கூட இன்னொரு 3-4 பொருட்களை சேர்த்து அழகாக சிம்பிளாக சமைச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கீரை கடையல் அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபி. இங்கே கோயம்புத்தூர் சைடு ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபெமிலியர். நான் இங்கே இந்த கீரைக்கடையில் 2 வகையான கீரையை ஒன்றா சேர்த்து போட்டு இந்த கீரைக்கடையில் செய்கிறேங்க. அதாவது நல்ல சிறுகீரை எடுத்துருக்கிறேன். இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும். அடுத்தது அரைக்கீரை, நிறைய நார்ச்சத்து இதில் அதிகம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைகள் 2 வகை எடுத்துருக்கிறேன். கடையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த கீரை வகைகளும் எடுத்துக்கலாம். நிறையா கீரை வகைகளும் சேர்த்தலாம். ஏதோ ஒரு வெரைட்டி சேர்த்தும் இந்த கீரை கடையில் செய்யலாம். நான் ஏன் இங்கே 2 வெரைட்டி சேர்க்கிறேன்னா, எங்கள் ஊர் சைடு இந்த காட்டுக்கீரை கடையல்னு ஒரு ரெசிபி ரொம்ப பாப்புலருங்க. அதாவது இந்த கிராமங்களில் பயிர்களுக்கு இடையில வளர்கிற அந்த மற்ற செடிகளை எடுக்கிறதுக்கு போவாங்க. அப்போ கீரைகளும் விளைஞ்சிருக்கும். அதை மட்டும் தனியாக ஒன்று சேர்த்து கட்டிக்கிட்டு வருவாங்க. அதில் வச்சு இந்த கீரை கடையல் ரெசிப்பியை செய்வாங்க. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கீரையை ஒன்றா சேர்த்து போட்டு கிடைவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு சிட்டி லைஃபுக்குள்ளே எல்லா சமயமும் அந்த காட்டுக்கீரையெல்லாம் கிடைக்குங்கிறது கஷ்டம். பட்டு மழைக்காலங்களில் ரெய்னி சீசனில் இங்கே கிடைக்கும் கோயம்புத்தூர் சைடு மார்க்கெட்லலாம். பட் எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கீரையை வந்து கட்டுக்கட்டாக தனித்தனியாக விற்பாங்க. எல்லா ஊர்கள்லேயும் எல்லா நாடுகள்லையும் இப்போ கிடைக்கிது. ஸோ அதில் ஒரு 2 வெரைட்டி வாங்கி போட்டு இந்த மாதிரி ஒரு கீரை கடையில் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரை கடையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. நல்ல காரமான பச்சை மிளகா. நம்மளுக்கு கீரைக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்குறோம். இதை நல்லா மூடி வச்சு ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். நல்ல தண்ணி கொதித்து இந்த பச்சை மிளகா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வரணுங்க. ஏன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு வேக வைக்கிறேன்னா, கீரை சேர்த்த உடனே கீரை வந்து டக்குன்னு வெந்துடும். பச்சை மிளகா அவ்வளோ வெந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை விட்டு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாகிடும். நல்லா அது கடைஞ்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கீரையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டதில் பச்சை மிளகா பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை நல்லா கழுவி எடுத்து சேர்த்தாச்சு. கீரை நம்மளுக்கு எப்பவும் சேர்க்கும் போது நிறைய குவான்டிட்டி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாயிரும். ஸோ அதனால் ஒரு 2 கட்டு கீரை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வகையான கீரையிலையும் செய்யலாம், இல்லை இன்னும் அதிகமான வெரைட்டிஸ் எடுத்து செய்யலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ நல்ல ஓட்டையாக இருக்கிற ஒரு ஸ்டீமர் தட்டை வச்சு இந்த பாத்திரத்தை மூடி கீரையை வேக வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி கீரை கடையில் செய்யும்போது ரொம்ப டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி கீரையை வேக வைக்கக்கூடாது. கீரையோட கலர் வந்து மாறிடும். அந்த அழகான அந்த க்ரீன் கலர் கிடைக்காது.
ஸோ அது வந்து மூடி வைக்காமல் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற ஸ்டீமர் தட்டை போட்டு விட்டுருவேன். அந்த கலர் ஒன்றும் மாறாது. அழகாக கீரையும் நல்லா குயிக்காக ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்துடும். கலரும் நல்லா பிரைட்டாக பச்சையாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டீமர் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அந்த தட்டு இல்லைன்னா வடித்தட்டு ஏதாவது வச்சு விட்டுருங்க. அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தட்டை வச்சு விட்டுருங்க. அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக தேவை நல்ல சின்ன வெங்காயம். இங்கே ஒரு 100 கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல, இப்படி லைட்டாக இடித்து எடுத்துக்க போகிறோம். இப்படி லைட்டாக எல்லா வெங்காயமும் இடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ இங்கே ஒரு 3-4 நிமிஷத்தில் கீரையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் கீரை வந்து வெந்தாச்சு, இன்னும் தண்ணி கீழே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி ரெடியாக வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டுடலாம். சின்ன வெங்காயம் எண்ணெய் விட்டு வதக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் இந்த கீரை மேலே அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய், நல்ல பச்சை தேங்காய் எண்ணெயை அப்படியே மேலால் ஊற்றி விட்டுறணும். இப்போ பச்சை மிளகாய் வேக வச்சு கீரையை போட்டு சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு இன்னொரு 3-4 நிமிஷம் அது மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும். இப்போ 3-4 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அந்த பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வெந்துருச்சு. வாசனை செம்மையாக இருக்குங்க. நல்லா அந்த பச்சை மிளகாய் கீரை வெங்காயத்தோடு அந்த தேங்காய் எண்ணெயும் சேர்த்ததால் வாசனை அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரைக்கடையில் நம்ம எந்த தாளிப்பும் சேர்க்கலை, ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கலை, மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளான பொருட்கள்: பச்சை மிளகாய், கீரை, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க. எல்லாம் 1 by 1 சேர்த்துட்டு வரோம். நல்லா வேக வச்சு கடைஞ்சிடறோம். ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, ஹெல்தி ஜம்முன்னு நம்மளுடைய கீரைக்கடையில் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட சாதத்தோட அட்டகாசமாக இருக்கும் இந்த கீரைக்கடையல். இது ஒரு பக்கா கிராமத்து ஸ்டைல் ரெசிபி. இங்கே கொங்கு நாட்டு சமையலில் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஷ்ஷுங்க. நான் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து இந்த டிஷ்ஷை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரைக்கடையல். நல்லா ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த கீரைக்கடையல் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற குழம்பு நல்ல சுவையான கடலை குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபிங்க இது. நல்ல வீடே மணக்கிற கமகமன்னு வாசனையோட ஒரு பர்ஃபெக்டான குழம்பு இது. நல்ல ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்த்து இந்த குழம்பு செய்கிறோம். வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. இந்த குழம்பு என்ன ஸ்பெஷல்னால், நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இந்த கடலை குழம்பு வச்சுட்டா டிஃபனுக்கும் யூஸ் ஆகும், மத்தியானம் லஞ்சுக்கும் நம்ம கலந்து சாப்பிடலாம். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு செட் ஆகும். சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு அருமையான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு கடலை எடுத்துருக்குறேங்க. கருப்பு கொண்ட கடலை, ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சனா தால், அதாவது முளை விட்ட கருப்பு கொண்ட கடலை எடுத்துருக்கிறேன். கடலையை ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஊறின கடலையை வடித்தட்டில் போட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டா காலையில் எடுத்து பார்த்தா இப்படி முளை விட்டு வந்திருக்கும். அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கடலையில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அது கூட நல்ல அந்த ஃபைபர் சத்தும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அடிக்கடி இந்த கருப்பு கொண்ட கடலை நம்ம சமைச்சு சாப்பிடணும். அது இந்த மாதிரி எல்லாம் குழம்பு வச்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடலையை குக்கரில் சேர்த்து விட்டு நல்லா தண்ணி விட்டு 2 தடவை கழுவியாச்சுங்க. இப்போ கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கிறேன். ஒரு 2 கப்புக்கு மேலே தண்ணி விட்டுருக்கேன். அதாவது கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடலை பர்ஃபெக்டாக வெந்துடும். கடலை நல்லா வெந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு 3 துண்டு பட்டை, சினமன் ஸ்டிக்ஸ், கூடவே 3 கிராம்பு,
அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாம பொறுமையாக வறுத்து விடுங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே ஒரு சின்ன பீஸ் கல்பாசி. இது நல்ல வாசனை கொடுக்கும். ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு வதக்கி நம்ம அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துருவோம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுவாங்க. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துருவோம். நான் இங்கே தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவன தேங்காய்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர். இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டுமே வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பேனோட சூட்டுக்கே அந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வறுபட்டுரும். இப்போ வதக்கின பொருளெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ வதக்கின மசாலா பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இங்கே கடலையும் வெந்து ரெடியாக இருக்குங்க. குக்கர் விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் போயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக கடலை வெந்திருக்கு. இப்போ இந்த வெந்த கடலையை இந்த தண்ணியோட வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த குக்கர்லேயே குழம்பை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலையை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அந்த தண்ணியோடவே சேர்த்து விடுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்த இதில் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும்போது வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் இப்போ மூடி போட்டு விசில் விட்டு வைக்க போகிறோம். ஸோ தண்ணி பெருசாக சுண்டி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கடலை வெந்துருச்சு. இப்போ மசாலாவோடு சேர்ந்து வெந்து கொதிச்சு வரணும். ஸோ குக்கர் மூடியை போட்டு விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு மட்டுமே வேக வைக்கணும். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு விசில் வந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான கடலை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல கறிக்குழம்பு போல் வாசனையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு குழம்பை தாளித்து விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ஸோ இந்த குழம்பு நம்ம காலையிலே வச்சுட்டா டிஃபனோடவும் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு சாதத்துலேயும் கலந்துக்கலாம்.
டக்குன்னு நம்மளுக்கு வேலையாக்குங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூடங்க. கடலை வேக போட்டுட்டு மசாலா வதக்கி அரைச்சி குழம்பு தளிச்சு விட்டால் வேலை முடிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற குழம்பு நல்ல ஒரு சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஒரு அருமையான குழம்பு, சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிற ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்டி புளிக்குழம்பு ஈஸியாக ஜம்முன்னு செஞ்சிடலாம். பர்டிகுலர்லி இந்த ரெசிபியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இங்கே தேங்காய் சேர்க்காமல் இந்த குழம்பு செய்ய போகிறோங்க. ஸோ இது 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். புளிக்குழம்புல எப்பவும் மொதல் நாளை விட அடுத்த நாள் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் பர்டிகுலர்லி நல்லெண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும், சீக்கிரம் கெடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக வெண்டைக்காய். இங்கே ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கிற குழம்புக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த வெண்டைக்காய்களை ஃபஸ்ட்டு சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். நான் 2 பேட்சாக போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாதி போட்டு விட்டுறேன். வெண்டைக்காய்களை இப்படி ஆயிலில் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்யும் போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப வழுவழுப்பாக ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய்கள் நல்லா ஃப்ரை ஆக்கி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுலேயே அந்த வெண்டைக்காய்களும் வறுத்து எடுத்துட்டு அதுலேயே நான் குழம்பும் தாளித்து விட போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கியும் எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற வெண்டைக்காய்களும் அதே எண்ணெயில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ எண்ணெய் வடித்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய்களை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்புல வெந்தயம் சேர்க்கறது மஸ்ட்டு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை அந்த மேலே தோலெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்குழம்புக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. நான் சேர்க்கறது வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடிங்க. அதாவது சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லிப்பொடி. சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லிப்பொடினா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பொடி சேர்த்துருக்குறோம், காரம் அதிலே இருக்கும். பட் இது வந்து கலருக்கு வேண்டி, காஷ்மீரி சில்லி பவுடரில் பெருசாக காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன்.
இப்படி அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். சீக்கிரமாகவும் தக்காளி வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன்னா பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க. இருக்கட்டும், ஒரு 1-2 நிமிஷம் அது வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாங்க. இங்கே அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ புளிக்கரைசல் இங்கே ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம இந்த வதங்கிட்டுருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்ல ஒரு 6-7 நிமிஷம் கொதித்து வரட்டும். அதாவது அந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிச்சாச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு குழம்பு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு 5-6 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த மசாலா புளியோடு சேர்ந்து நல்லா வெண்டைக்காய்கள் வெந்து வரட்டும். இப்போ இங்கே ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வருது. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பர்ஃபெக்டாக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட்டு ஜாகரி ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி ஒரு 7 விதமான குழம்பு ரெசிபிஸ் பார்த்தோங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விதவிதமாக வெரைட்டியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீலு கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் பாராட்டு நிச்சயம். மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது நல்ல தமிழ் சமையலில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய குழம்பு ரெசிபீஸ் தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.